எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சாம்பார் சாதம் எப்படி குக்கர்லேயே தாளிச்சுடுறதுன்னு பார்க்க போகிறோம். அருமையான ஒன் பாட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம டைரெக்டாக குக்கரில் தாளிச்சுட போகிறோங்க. அதனால அடுப்பில் குக்கர் வச்சு குக்கர் சூடானதுக்கப்புறமா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வடைப்பருப்பு சேர்த்துருக்கோம். அது வந்து எண்ணெயில் காயறதுக்குள்ளேங்க. இங்கே மற்ற பொருட்கள்லாம் என்னென்ன வச்சுருக்கோன்னு பார்த்துடலாம். ஒரு 150 கிராமுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 50 கிராமுக்கு பூண்டு வந்து உரிச்சு வச்சுருக்கோங்க. ஒரு மீடியம் சைஸு தக்காளியை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சுருக்கோம். 2 முருங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோங்க. இங்கே வந்து 1 கப்பு அரிசி, 1/2 கப்பு வந்து பருப்பு வந்து துவரம் பருப்பு சேர்த்து ஊற வச்சு வச்சுருக்கோங்க. இப்போ 1/2 கப்பு வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இதை வேக வச்சுக்க போகிறோங்க. சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு முன்னாடி அரிசியும் பருப்பையும் நல்லா வந்து கழுவிட்டுங்க தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்க போகிறோம். நம்ம போட்டிருந்த கடுகு உளுந்தெல்லாம் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை சேர்த்துட்டு அது கூடவே சின்ன வெங்காயம், பூண்டு இது 2ஐயும் சேர்த்து முருங்காய் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துட்றோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை ஆயிலில் வந்து வதக்கி விட்டுக்கிறோம். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு எண்ணெயில் வதங்கி வருதோ அந்த அளவுக்கு சாம்பார் சாதம் வந்து உங்களுக்கு ருசியாக இருக்குங்க. ஓரளவுக்கு நம்ம சேர்த்துருக்கக்கூடிய வெங்காயம், முருங்காய் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமாங்க இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, காரத்துக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறோம். சாம்பார் தூள் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்க்குறோம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறோம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே எண்ணெயில் வந்து நல்லா வறுபடணுங்க. அப்போ தான் நம்மளுடைய சாம்பார் சாதத்தில் வந்து பச்சை வாசனை வராது. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த மீடியம் சைஸ் தக்காளியுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கிறோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கழுவி ஊற வச்சு வச்சுருக்கக்கூடிய அரிசி பருப்பு இது 2ஐயுமே வந்து நம்ம இந்த முருங்காயோட சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து அரிசி பருப்பு 2ம் சேர்த்து 1/2 கப் அளவுக்கு வர்ற மாதிரி எடுத்துருக்கோங்க. அதனால் 3 கப் அளவுக்கு தண்ணி வந்து இதில் சேர்த்துக்க போகிறோங்க. தண்ணியும் சேர்த்துட்டு இந்த சாம்பார் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்க போகிறோங்க. தண்ணி வந்து ஊற்றினதுக்கப்புறமாங்க நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூனில் வந்து தண்ணியில் வந்து புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கிறோம். உப்பையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. சாம்பார் சாதத்துக்கு கொஞ்சோண்டு தண்ணி அதிகமாக இருந்தாலே போதுமான அளவு. டிஃபன் பாக்ஸுக்கு நம்ம வச்சுடுறதுனால ரொம்பவுமே கொலன்னு தேவைப்படாதுங்க. அவ்வளோதான். எல்லாத்தையும் சேர்த்து உப்பு காரமெல்லாம் செக் பண்ணியாச்சுங்க. இது மாதிரி நல்லா வந்து கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா மூடி போட்டு 3 விசில் வந்து வச்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அருமையாக நமக்கு சாம்பார் சாதம் வந்து ரெடி ஆயிருங்க. நல்லா குக்கரில் இருக்க ப்ரெஷர்லாம் வந்து போனதுக்கப்புறமா திறந்து பார்த்தோம்னா நல்லா கமன்னு நமக்கு சாம்பார் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக குக்கர்லேயும் வந்து நம்ம ஒன் பாட் ரெசிபியாக இந்த சாம்பார் சாதத்தை செஞ்சாச்சுங்க. அவசரமான நாட்களில் இல்லாட்டி கொஞ்சம் நம்ம லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம் அப்படிங்கும்பொழுது குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் கொடுத்துடணும், அதே சமயத்தில் நமக்கு சீக்கிரமாகவும் ரெடி ஆகிடணும். அப்படிங்கும்போது இது மாதிரியான ரெசிபிஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 இல்லாட்டி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து மேலே விட்டும் கிளறிக்கலாங்க. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க. ரொம்ப சுலபமாக ஈஸியான சாம்பார் சாதம் வந்து நம்ம செஞ்சாச்சு. நீங்களும் இதே அளவுகளோட ஒரு முறை இந்த சாம்பார் சாதம் ரெசிபியை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த சாம்பார் சாதம் ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கங்க.